நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி டாப்பிக்கில் கேன் அப்படின்ற வேர்ட்ஸை வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸை க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னால் பேச முடியும், என்னால் எழுத முடியும், என்னால் நல்லா விளையாட முடியும், என்னால் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், அந்த மாதிரியெல்லாம் நம்ம பேசுவோம். முடியும் அப்படின்ற வேர்ட்ஸை வச்சு சென்டென்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வகு தமிழ் போல் சக்தாக. வகு அப்படின்னா அவன், அவள், அது, இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு வகு யூஸ் பண்ணலாம். வகு தமிழ் போல் சக்தாக, அவனால் தமிழ் பேச முடியும். போல் பேச, சக்தாகை முடியும். சக்தா அப்படின்னா முடியும். சக்தி அப்படின்னா ஃபெமினைன் சொல்கிறாங்க, சக்தா அப்படின்னா மேல் சொல்கிறாங்க. சக்தே அப்படின்னா ப்ளூரல் ஆர் ரெஸ்பான்ஸ் ஆன சென்டென்ஸாக இருக்கும். ப்ளூரல் அப்படின்னா வகுக்கு பதிலாக வேவாக மாறலாம், ஆர் ஹம்மாக மாறலாம். அந்த மாதிரி நம்ம பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபைனலாக சக்தாவாக இருக்கிறது சக்தேவாக மாறும். ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக் கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளூரல் ஆர் ரெஸ்பான்ஸ் ஆன சென்டென்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்ற வீடியோவும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வகு அங்கிரேஞ்சி போல் சக்தி ஹே. வகு அவளால், வகு அவனும் குறிக்கும், அவளும் குறிக்கும், அதுவும் குறிக்கும். வகு அங்கிரேஞ்சி ஆங்கிலம், போல் பேச, சக்தி ஹே. இந்த இடத்துல சக்தின்னு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஃபெமினைன் இருக்காங்க. இந்த சென்டென்ஸை ஒரு ஃபெமினைன் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். வகு அங்கிரேஞ்சி போல் சக்தி ஹே, அவளால் ஆங்கிலம் பேச முடியும். வகு அங்கிரேஞ்சி போல் சக்தி ஹே. வகு கானா பன் சக்தாக. இந்த இடத்துல சக்தான்னு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல மேல் இந்த சென்டென்ஸை சொல்கிறாங்க. வகு அவனால், கானா சமையல், பன் செய்ய, சக்தாக முடியும், அவனால் சமையல் செய்ய முடியும். அவன் ரொம்ப நல்லா சமையல் பண்ணுவான், அவனால் சமையல் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம சென்டென்ஸை பேசுவோம் சம்டைம். அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். வகு கானாபன் சக்தாக. வகு கானாபன் சக்தாக, அவனால் சமையல் செய்ய முடியும், அவனால் சமையல் செய்ய முடியும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். வே தயிர் சக்தே ஹே. இந்த இடத்துல ப்ளூரல் சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். வேனா அவர்களால், தயிர் நீந்த, சக்தே ஹே முடியும். ப்ளூரல் சென்டென்ஸாக ஃபார்ம் ஆகும்போது சக்தேனும் கம்ப்ளீட் ஆகும், ஃபைனலாக ஹே அப்படின்னும் கம்ப்ளீட் ஆகும். ஹையாக இருக்கிறது ஹேவாக கம்ப்ளீட் ஆகும். மேலே ஒரு டாட் இருக்கும், அதான் ஹே அந்த சவுண்டு. வே தயிர் சக்தே ஹே, அவர்களால் நீந்த முடியும். ஹம் மதது கர் சக்தே ஹே. இந்த இடத்துலையும் ப்ளூரல் சென்டென்ஸ் வந்திருக்கு. ஹம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஃபைனலாக சக்தே ஹே அப்படின்னு கம்ப்ளீட் ஆகிருக்கு. நோட்டீஸ் பண்ணுங்கள். ஹம் நாங்கள், மதத் உதவி, கர் செய்ய, சக்தே ஹே முடியும், நாங்கள் உதவி செய்ய முடியும், எங்களால் உதவி செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி பேசும்போது இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஹம் மதத் கர் சக்தே ஹே. ஹம் மதத் கர் சக்தே ஹே, நாங்கள் உதவி செய்ய முடியும். வகு ஜல்தி ஆ சக்தாக. வகு அவன், ஜல்தி விரைவாக, ஆ வர, சக்தாக முடியும். வகு ஜல்தி ஆ சக்தாக, அவனால் சீக்கிரமாக வர முடியும், அவனால் விரைவாக வர முடியும் அப்படிங்கும்போது இந்த சென்டென்ஸை நம்ம பிரயோகப்படுத்தலாம். வகு ஜல்தி ஆ சக்தாக. அதுவே ஃபெமினைனாக பேசணும் அப்படிங்கும்போது வகு ஜல்தி ஆ சக்தி ஹே, அவள் விரைவாக வர முடியும், அவளால் சீக்கிரமாக வர முடியும் அப்படின்ற மாதிரி இந்த சென்டென்ஸு அமையும். நெக்ஸ்ட்டு क्या तुम मेरी बात समझ सकते हो. क्या तुम मेरी बात समझ सकते हो. क्या तुम எப்போவுமே நம்ம கொஷின் கேட்கும்போது ஸ்டார்டிங்கில் கொஷின் டேகு யூஸ் பண்ணிக்கலாம், கியா யூஸ் பண்ணிக்கலாம். தும் உன்னால், மேரி என், என்னுடைய, பாத் பேச்சை, சமஜ் புரிந்து, சக்தேகோ கொள்ள முடியுமா, புரிந்து கொள்ள முடியுமா. क्या तुम मेरी बात समझ सकते हो.
क्या तुम मेरी बात समझ सकते हो? எப்போ நம்ம தும் அப்படின்ற சென்டென்ஸை யூஸ் பண்ணாலும் ஃபைனலாக ஹோன்னு கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். क्या मैं थोड़ी देर के लिए बाहर जा सकता हूँ? நம்ம கொஷினாக கேட்கும்போது ஸ்டார்டிங்கில் கொஷின் டேக் யூஸ் பண்ணலாம். கியா அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நான் தோடி தேர், தோடினா கொஞ்சம், தேர்னா நேரம், அதுவே கொஞ்சம் நேரத்துக்காக, அந்த கொஞ்சம் நேரத்துக்காக அப்படின்னு பேசும்போது கேலியே யூஸ் பண்ணணும். क्या मैं थोड़ी देर के लिए बाहर வெளியே, ஜா போக, சக்தா ஹூம் லாமா அந்த பர்மிஷன் கேட்குறது அந்த சக்தா ஹூம். क्या मैं थोड़ी देर के लिए बाहर जा सकता हूँ? நான் கொஞ்சம் நேரத்துக்கு வெளில போயிட்டு வரட்டுமா, வெளில போகலாமா அப்படின்ற மாதிரி இந்த சென்டென்ஸு அமையும். அதுவே நம்ம எப்போ மேம்னு பேச ஆரம்பித்தாலும் ஃபைனலாக ஹூன்னு கம்ப்ளீட் ஆகும். நான் நிறையா வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எப்போ மேம்னு ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபைனலாக ஹூன்னு கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். क्या वे वह काम नहीं कर सकते? அவர்களால், வேனா அவர்களால், வகு அந்த அப்படின்னு வரும். நான் டைப் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஐம் சாரி. இந்தன்னு மென்ஷன் பண்ணிட்டேன். அதுவே யகுன்னு மென்ஷன் பண்ணால் இந்த அப்படின்னு வரும். வகுனா அந்த. வகு காம் நகி கர் சக்தே. நம்ம கொஷினாக கேட்கும்போது ஸ்டார்டிங்கில் கியா யூஸ் பண்ணணும். கியா வே வகு காம் நகி கர் சக்தே? அவர்களால் இந்த வேலையை செய்ய முடியாதா? வேனா அவர்களால், வகுனா அந்த, காம் வேலையை, நகீக்கர் சக்தே செய்ய முடியாதா, அவங்களால இந்த வேலையை செய்ய முடியாதா அப்படிங்கும்போது நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். क्या तुम मेरे साथ சென்னை चल सकते हो? இந்த இடத்துல பாருங்கள், தும்முன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஹோன்னு கம்ப்ளீட் ஆகுது. அதுவே மேம்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஹூன்னு கம்ப்ளீட் ஆகும். क्या तुम நீங்கள், தும்முன்னா இந்த இடத்துல நீ, நீங்கள், மேரே சாத்து, மேரேனா என்னோட, சாத்துனா உடன், என்னுடன், சென்னை சல் செல்ல, சக்தேகோ முடியுமா, நீங்கள் என்னோட சென்னைக்கு வர முடியுமா, சென்னைக்கு செல்ல முடியுமா அப்படிங்கும்போது நம்ம கொஷின் கேட்போம். क्या तुम मेरे साथ சென்னை चल सकते हो? क्या तुम मेरे साथ சென்னை चल सकते हो? நீங்கள் என்னோட சென்னை செல்ல முடியுமா, சென்னைக்கு வர முடியுமா, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி பேசலாம். हाँ मैं आपके साथ சென்னை चल सकता हूँ. அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க. ஹானா ஆம். மே நான், ஆப்கே சாத் உங்களுடன், ஆப்கேனா உங்கள், சாத்துனா உடன், உங்களுடன், சென்னை சல் செல்ல, சக்தாஹூம் சக்தானா முடியும், மேம்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணதுனால ஃபைனலாக ஹூன்னு கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஹா மே ஆப்கே சாத்து சென்னை சல் சக்தாஹூம். ஓகே, நான் உங்கள் கூட சென்னைக்கு வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணலாம். இந்த இடத்துல சக்தா அப்படின்னு கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதனால் இந்த சென்டென்ஸை ஒரு மேல் சொல்லியிருக்காங்க. அதுவே நம்ம ஃபெமினைனாக பேசும்போது மேம் ஆப்கே சாத்து சென்னை சல் சக்தி ஹூ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு சென்டென்ஸையும் பைஹார்ட் பண்ணாமல் ஒரு வேர்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சென்டென்ஸாக க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்து இந்த கண்டென்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன், நான் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் தென் ஹிந்தி சென்டென்ஸை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஓனாக ரீட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஐ மீன் ஹிந்திலேயே ரீட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் பேசிக் லெட்டர்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 2 days ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், நீங்கள் ஓனாகவே ஹிந்தியில் நீங்கள் ரீட் பண்ணலாம். பப்ளிக் பிளேசஸில் உள்ள மேட்டர்ஸ் எல்லாம். ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் ஜாயின் பண்ணணும், ஆறு ஹிந்தி பிரச்சார சபா கோர்சஸ் ஜாயின் பண்ணணும்னாலும் நீங்கள் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம், ஒரு சாட் பண்ணலாம். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.